நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெடப் புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச் சுமையென வாண்டிடப் புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கின் நிறுவனர் வழக்கறிஞர் ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவன் அவர்களையும், இந்த காணொலி பதிவு செய்கின்ற செல்வி செண்பகாதேவியையும் வாழ்த்தி நாம் உரை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் நண்பர்களே, தமிழ் ஆர்வலர்களே, மாணவ மணிமகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கில் காணொலி வாயிலாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே நாம் வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்பதை தொடராக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் 99 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். அதாவது அறத்துப்பாலை நிறைவு செய்திருக்கிறோம். பொருட்பாலிலே 6 இயல்களை நிறைவு செய்துவிட்டு 7வது இயலாகிய குடியியலை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குடியியலிலே முதல் அதிகாரமாக குடிமை என்பதும், அடுத்த அதிகாரமாக மானம் என்பதையும் பார்த்தோம். அதற்கு அடுத்தது பெருமை என்கிற அதிகாரத்தையும் சான்றாண்மை என்ற அதிகாரத்தையும் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்போது நாம் பார்க்க இருப்பது பண்புடைமை. திருக்குறளிலே 100வது அதிகாரம் பண்புடைமை. இந்த பண்புடைமை என்றால் என்ன என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது பெருமை சான்றாண்மைகளில் தாம் வழுவாதி நின்றே. பெருமையை சொல்லியாச்சு, சான்றாண்மை சொல்லியாச்சு. அதிலிருந்து குறைபடாமல் இருந்தே எல்லா இயல்புகளும் அறிந்து ஒத்து ஒழுகுதல். இதான் மற்றொரு இயல்பு அறிந்து ஒத்து ஒழுகுதல். இதான் பண்புடைமை என்பது. இதை சொல்கிற போது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்பது கலித்தொகை. ஆகையினால பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அவரோடு ஒத்த அன்பினராய் கலந்து ஒழுகுதலும், அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும், பகுத்து உண்டலும், பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை என்று பரிப்பெருமாள் என்கிறவர் சொல்லுகிறார். ஆகையினால பண்புடைமை என்பது பிறர் இயல்பு உலகத்தார் இயல்பு அறிந்து ஒழுகுவது நடப்பது. ஆகையினால இங்கே அந்த கருத்தை சான்றாண்மை இருக்கணும். அப்படின்னா சான்றாண்மை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. அதோட கூட இது மாற்றி இருந்தால் பத்தாது. ஒரு சான்றோனாக இருக்கிறான், பெருமை மிக்கவனாக இருக்கிறான், ஆனால் அவன் உலக நடையறிந்து ஒழுகவில்லை என்றால் அவனை பண்பற்றவன் என்று உலகம் கேலி பேசும். ஆகையினால இந்த பண்புடைமையும் வேண்டும் என்பதை இப்போது சொல்கிறார். என்பதத்தால் ஈதல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால்னா எளிமையான தன்மையினாலே. எளிமையான தன்மைன்னா காட்சிக்கு எளியராக இருப்பது. அதாவது எல்லாரையும் எந்த நேரத்திலையும் சந்தித்து அவரோடு உறவாடுகிற, அவரோடு நல்ல பேசுகிற ஒரு தன்மை. யாரும் எளிதாக காண்பதற்கு உரியவராய் விளங்குவதால் பண்புடைமை என பாராட்டப்படும் நல்ல நெறியை எளிதில் அடையலாம் என்று ஆன்றோர் கூறுவர். அதான் சொல்றாரு, என்பதத்தால் ஈதல் எளிது என்ப என்று சொல்லுவார்கள் அர்த்தம். சான்றோர்களாம் சொல்லுவாங்களாம். அதாவது எளிமையாக இருந்தால், எளிமையாக ஒருவன் நடந்து கொண்டால் அவன் பண்புடையவன் கருதப்படுவான். அதாவது
யாராவது வந்தால் பார்க்க வர்றார் ஒருத்தர், தொலை தூரத்திலே இருந்து வருகிறார் வேற பார்க்கறதுக்கு, அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது, போயிட்டு அப்புறம் வர சொல்லு. இந்த மாதிரி பேசுகிற ஒரு மனிதனை பண்புடையவன் என்று உலகம் ஏற்றுக்கொள்ளாது. எளிதாக மற்றவர்கள் எளிதாக பார்க்கக்கூடிய மாதிரி நடந்து கொள்வதுதான் பண்புடைமை. என்பதத்தால் ஈதல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அந்த பண்புடைமை என்கின்ற அந்த நெறியை எளிதாக அடைய முடியும். அவன் பண்புடையவனாக கருதப்படுவான். எளிமையாக நடந்து கொள்ளுகிறவன், காட்சிக்கு எளியராக இருக்கிறவன், பிறரை எந்த நேரத்திலும் சந்தித்து அளவலாவக்கூடியவன், சந்தித்து அவருடைய குறையை கேட்டு அதை மாற்றுவதற்கான வழியை தேடுகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறவன் நிச்சயமாக பண்புடையவனாக கருதப்படுவான் என்பதை சொல்கிறார். எளிமை, எளிதாக பிறராலே பார்க்கக்கூடிய தன்மை, குணங்களால் நிறைந்து செவ்வி எளியரும், செவ்வின காண்டற்கு எளியரும், ஆயக்கால் பண்புடைமை தானே உளதாமாகலின் என்பதத்தால் எய்தல் எளிது என்றும், அஃது உலகத்தை எல்லாம் வசீகரித்தல் பயத்ததாகலின் அதனை தொல்லோர் சென்ற நன்னெறியாக்கியும் அதனை எளிதில் எய்துவதற்கு இது நூலோர் ஓதிய உபாயம் என்பார் அவர் மேல் வைத்து கூறினார். என்பது சொல்கிறார்கள, நூல் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. என்பதத்தால் எய்தல் எளிது என்ப என்று நான் சொல்லலை, பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எளிமையாக இருந்தால் நீ பண்புடையவனாக மதிக்கப்படுவாய் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் காண்பதற்கு, உன்னை சந்திப்பதற்கு, உன்னோடு பேசுவதற்கு வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுத்தால், நீ எளிமையாக நடந்து கொண்டால் உன்னை போற்றுவார்கள் என்று பேசுகிறார். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ரெண்டு சொல்றாரு. பண்புடைமைக்கு அடிப்படை அன்புடைமை. அங்கேயும் சொன்னார் சான்றாண்மையிலையும். அன்பு பல இடங்களிலே வலியுறுத்தப்படுகிறது. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்த, நல்ல குடியிலே பிறந்தது, நிறைவான குடியிலே, பண்புடைய குடியிலே. இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பண்புடையராக வாழும் நல்வழியாகும்னு சொல்றாரு. அன்புடையராதலும் சிறந்த குடியில் பிறத்தலும் ஆகிய இரண்டும் பண்புடையராக வாழும் நல்ல வழியாகும். அன்புடையராய் பிறர் வருத்தத்திற்கு பரிதலும், பிறர் வருத்துவதை அதற்காக இறங்குவது, கலந்து ஒழுகுதலும் கொடுத்தலும் முதலாயின உளவாம். குடிப்பிறப்பின்கண்ணே பழிப்படுவ செய்யாமையும் புறங்கூறாமையும் முதலியன உளவாம். ஆதலால் இவ்விரண்டினையும் உடைமை பண்புடைமை என்று கூறப்பட்டது. ஆகையினால அன்புடைமை ஒன்று, நல்ல குடியிலே பிறத்தல் ரெண்டு. இது ரெண்டும் இருந்தால் அவன் பண்புடையவனாக இருப்பான். ஏன்னா அன்புடையவன் என்ன பண்ணுவான்? பிறர் வருத்தத்துக்கு தான் வருந்துவான். அதற்காக அவனுக்கு அந்த வருத்தத்தை போக்குற முயற்சியில் ஈடுபடுவான். அதே மாதிரி உயர்ந்த குடியிலே பிறப்போடு என்ன பண்ணுவான்? பழிப்படுவ செய்யாமையும் புறங்கூற மாட்டான். பழி ஏற்படுகிற மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான். ஆகையினால இது ரெண்டும் ஒருத்தற்ற இருந்தால், அன்புடையவனாக இருந்தால், நல்ல குடியிலே பிறந்தவனாக இருந்தால் அவன் பண்புடையவன் என்று உலகம் அவனை கொண்டாடும் என்று சொல்கிறார். அடுத்த சொல்றாரு, உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பற்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. எல்லாருக்கும் கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு. இது மாத்திரம் மனிதன் என்று ஒருவனை அடையாளம். இதை வைத்துக்கொண்டு இவனுக்கு எல்லாருக்கும் இவனுக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கு, அதனால் இவன் மனிதன் இவனும் மனிதன் சொல்லிடாத. பண்பினாலே ஒத்திருக்கணும். அவன் பண்புடையவன்னா இவனிடத்துலேயும் பண்பு இருக்கணும். அந்த ஒப்புமை தான் முக்கியம்.
உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால்ங்கிற அருமையான செய்தி சொல்கிறாரு. உடல் உறுப்புகளால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று, பொருந்தும் மிக்க நற்பண்புகள் ஒத்திருந்தால்தான் மக்களுக்கு ஒப்பாவர். ஒருவனுக்கு நன்மக்களோடு பெறப்படும் ஒப்பாவது உயரின் வேறாய் நிலையுதலில்லா உடம்பொத்தல் அன்று. நிலையுதலில்லா நிலையாமை உடைய இந்த உடம்பாலே ஒத்திருப்பது அன்று, வேறன்றி நிலைதலுடைய பண்பொத்ததாகலாம் அப்பெற்றித்தாய் அவர் பண்பினை உடையனாக என்பதாம் என்று பரிமேலழகர் சொல்லுகிறார். அதனால் உறுப்பால் ஒத்திருப்பது மாத்திரம் ஒப்புமை அல்ல, பண்புகளிலாலும் ஒத்திருப்பது. ஒருவன் பண்புடையவன் என்றால் அதே மாதிரி இவனும் பண்புடையவனாக இருக்கணும். அப்போ தான் அவன் மனிதன் இவனும் மனிதன் என்று சொல்லலாம். அவனுக்கும் கை இருக்குது கால் இருக்குது, இவனுக்கும் கை இருக்குது கால் இருக்குது. அதனால் அவன் பண்புடையவன், இவன் பண்பு இல்லாட்டி பரவாயில்ல, இவனும் மனுஷன்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசுகிறார். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பண்புடையார் நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறர்க்கு பயன்பட வாழும் பெரியோரின் உயர்ந்த பண்புகளை, அதாவது நயனோடு நன்றி புரிந்த பண்புடையார் பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அவருடைய பண்பை இந்த உலகம் பாராட்டும். நடுநிலையோடு நடக்கிறவர்கள், நன்மையே புரிகிறவர்கள், அவருடைய பண்பை இந்த உலகம் பாராட்டும். புரிந்த என்னும் பெயரச்சம் இண்டு காரண பொருட்டு, அதாவது காரணத்தால் அர்த்தம். நயனோடு நன்றி புரிந்த, நயனோடு நன்றி புரிதலும் பயனுடையும் பண்பு காரணமாக வந்தவையின் அதனை பாராட்டும் என்றார். அதனை உலகத்தார் பாராட்டுவர். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அப்படிப்பட்ட பயனுடையவர்களை, பயன்பட வாழ்பவர்களை இந்த உலகம் பாராட்டும். அர்த்தல் சொல்றாரு, நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு. சிரிச்சு பேசுகிற போது கூட இகழக்கூடாது. சில பேர் நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்து கொண்டு பிறரை ஏளனம் செய்வார்கள், பிறரை புண்படுத்துவார்கள், பிறரை காயப்படுத்துவார்கள். அது கூட தப்புங்கிறார் வள்ளுவர். என்ன சொல்கிறாரு? நகையுள்ளும் இன்னா, சிரித்து பேசுகிறப்ப கூட இகழ்ந்து பேசாதே, பிறர் மனம் வருத்தப்படுமாறு பேசாதே. நகையுள்ளும் இன்னாதி கட்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார். இந்த பகைமை இருக்கிற போது கூட இந்த உலக நடை அறிந்து ஒழுகிறவன் பண்பாக நடந்து கொள்ளுவான். பகைமை இருக்கிறது என்பதற்காக அவன் என்ன பண்ண மாட்டான்? பண்புடையவன் அடுத்தவனை குத்தி பேச மாட்டான், அடுத்தவனை இகழ்ந்து பேச மாட்டான் என்று பேசுகிறார். நகையுள்ளும் இன்னாதி கட்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு. விளையாட்டாக வேணும் ஒருவரை பழித்தல் அவருக்கு துன்பம் தருவதாகும். பிறர் உள்ளம் உணர்ந்து நடக்கும் பண்பாளர்கள் பகைவரிடம் பழகுமிடத்தும் பண்பாக நடந்து கொள்ளும் தன்மைகளே உண்டு. பாடறிவார் எனவே அவ்வின்னாமை அறிதலும் பெற்றாம். அந்த பாடறிவார்னா உலக நடை அறிந்தவன், அவனுக்கு தெரியும் இப்படி பேசினா மனசு புண்படும்னு. அதனை அறிந்தவர் பின் அதனை செய்யார், இனியவே செய்வார் என்பது கருத்து. அடுத்த குறள், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த உலகம் ஏன் நிலைத்திருக்கிறதுன்னு கேட்குறார், கேள்வி கேட்கிறார். பண்புடையவர்கள் இருக்கிறார்கள், அதனால் இந்த உலகம் இருக்குது. அப்படி பண்புடையவர்களே இல்லாமல் போயிட்டாங்கன்னா இந்த உலகமானது மண்ணுக்குள்ளே போய் காலியாகிடும். உயிர்களெல்லாம் அழிந்து போகும், ஒரு பெரிய பிரளயம் ஏற்படும்.
அப்படிப்பட்ட நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் பண்புடையவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் என்று வள்ளுவர் பேசுகிறார். இதை இதற்கு ஒரு புறநானூற்று பாடலே இருக்கிறது. அதாவது பண்புடையவிடத்து பொருந்தி இருப்பதால் உலகம் தடைபடாமல் இயங்குகிறது, இல்லையானால் மண்ணில் புதைந்து மறைந்து அழிந்துவிடும் என்பது இந்த குறளோட பொருள். உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் தவியர் உண்டலும் இளமே முனிவிலர் துஞ்சலுமிரர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. தமக்காக மட்டும் வாழாமல் பிறர்க்காக வாழுகிறவர்கள் இருக்கிற காரணத்தினாலே அமிர்தமே கிடைத்தாலும் தாங்களே உண்ணாமல் பிறருக்கு கொடுத்து உண்ணுகிறவர்கள் இருப்பதனாலே, சினம் கொள்ளாதவர்கள் இருப்பதனாலே, சோம்பலடையாதவர்கள் இருப்பதனாலே, போடென்றால் உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பதனாலே, பழியென்றால் இந்த உலகமே கிடைத்தாலும் வேண்டாம் என்று சொல்லுகிற பண்பாடு இருப்பதனாலே உண்டாலம்மை உலகம் என்று பேசுகிறார் இந்த கடவுள் மாண்ட இளம்வழுதி என்கிற ஒரு மன்னன். அதனால் வள்ளுவருக்கு பிறகு இதை சொன்னாரா அல்லது இந்த பாட்டை வைத்து கொண்ட வள்ளுவர் சொன்னாரா? வள்ளுவர் தான் முந்தி சொல்லியிருக்கக்கூடும். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுது இன்றே பண்புக்கு மாய்வது மண் உண்டாலம்மை உலகம், இந்த உலகம் நிலைத்திருக்கிறது இதனால் இந்த காரணத்தினாலன்னு அடுக்கிக் கொண்டே போகிறார். ஆகையினால புறநானூற்றிலே பாடிய அந்த கடவுள் மாய்ந்த இளம்வழுதியினுடைய அந்த செய்தியும் இந்த வள்ளுவருடைய இந்த குறட்பாவும் ஒத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அறம்போலும் கூர்மையிலேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்கிறாரு. அறம் கூர்மையானது தான். அது என்ன பண்ணும்? சமயத்தில் மரத்தை அறுத்துரும், இரும்பை கூட அறுக்கும். ஆகையினால கூர்மையான அறிவுடையவனாக இருக்கலாம், ஆனால் அந்த அறிவு நல்லதுக்கு பயன்படணும். அந்த அறிவு இருந்து ஒருவன் அறிவாளியாக இருந்து அவனிடத்திலே பண்பு இல்லை என்றால், மக்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு இல்லை என்றால், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை என்றால், பிறருடைய துயர் கண்டு வருந்தாத ஒரு மனம் இருக்கும் என்றால், பிறர் துயரை துடைக்க வேண்டும் என்கிற எண்ணமே சிறிதும் இல்லை என்றால் அவன் பண்பில்லாதவன், அவன் அறிவாளியாக இருந்து பயனில்லை என்று சொல்கிறார். அறம் போலும் கூர்மையரேனும், அது கூர்மையானது தான். ஆனால் அது என்ன பண்ணுது? ராவிடும், அழித்து விடும், இரும்பையே தேய்த்து விடும். ஆகையினால அது மாதிரி இவர்களாலே சமுதாயத்துக்கு பயன்படாது, ஏதாவது கெடுதல் தான் விளையுங்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, மக்கட்பண்பு யாரும் மரம் மாறிங்கிறாரு. மரம் என்பது ஓரறிவு உயிர். அந்த ஓரறிவு உயிர்கிட்ட பண்பு எதிர்பார்க்க முடியாது. அது இயல்பாக வேணா நிழல் கொடுக்கும், அது இயல்பாக அது இலை கொட்டி போச்சுன்னா நிழலும் கொடுக்காது. அதனால் அந்த ஓரறிவு உயிராக்கிய மரத்துக்கு சமமானவைவன். ஆறறிவுடையவனாக இருந்தாலும் கூட ஓரறிவுடைய ஒரு மரத்துக்கு சமமானவன் மக்கட்பண்பு இல்லாதவன் என்று பேசுகிறான். மரம் என்ன பண்ணாது? பிறர் துயர் கண்டு வருந்தாது. மரம் என்ன பண்ணாது? ஐயோ உனக்கு போய் பசியோடு இருக்கிறாய் என்று பழம் கொடுக்காது. கேட்குற நேரத்துக்கு அது பூக்கிற நேரத்தில் தான் பூக்கும், காய்க்கிற நேரத்தில் தான் காய்க்கும். ஆகையினால இதை சொல்லுகிறார், மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் அறம்போலும் கூறிய அறிவுடையவராயினும் ஓரருடைய மரம் போன்றவரையாம். அதாவது ஓரறிவுயிர் ஊற்றினை அறிதல் ஓமை இரண்டனுள் முன்னது தான் மடிவின்றி தன்னையுற்ற பொருள்களை மடிவித்தலாகிய தொழில் பற்றி வந்தது. அது என்ன அறம் என்ன ஆகாது? தாழியாது. அது மாதிரி என்ன பண்ணுவான்? தான் அந்த கூர்மையான மனிதன் இருக்கானே, தான் அப்படியே இருப்பான், மற்றவனுக்கு கெடுதல் பண்ணுவான்.
ஏனையது விசேட அறிவின்மையாகிய பண்பு பற்றி வந்தது. அவ்விசேட அறிவிற்கு பயனுடைய மக்கட்பண்பு இன்மையின் அது தானும் இல்லை என்பதாயிற்று. நண்பற்றாராகி நயனிட செய்வார்க்கும் பண்பற்றாராதல் கடை. நட்பு இல்லாமல் நமக்கு கெடுதல் செய்கிறவன்ட்ட கூட பண்பு இல்லாமல் நடந்துக்காத என்று பேசுகிறார். நண்புடன் கலந்து பழகாதவராய் தம்மிடம் நன்மை பயவாதவற்றையே செய்கின்றவரிடத்திலும் பண்புடன் நடவாராதல் ஒருவருக்கு இழிவாகும். அதாவது பண்பில்லாமல் நடந்து கொள்வது இழிவுங்கிறாரு. யாரிடத்திலையும் கூட, நட்பு இல்லாதவனிடத்திலையும் கூட, நமக்கு கெடுதல் செய்கிறவன்ட்டையும் கூட பண்பில்லாமல் நடந்து கொள்ளாதே என்று பேசுகிறார். நயம் என்றால் ஈரம். செய்வார்க்கும் உண்மை சிறப்புண்மை அவர் பண்பற்றாமைக்கு இடனாதல் தோன்றனின்றது. அதனை செய்யின் தாமும் அவர் தன்மையராவர் என்பார் கடை என்றார். நாமும் திரும்பி அவன் மாதிரியே பண்பு இல்லாமல் நடந்துக்கிட்டா நாம் இழிவானவர்கள், கீழானவர்கள் என்று பேசுகிறார். நகல்வல் எல்லாருக்கும் ஆயிரம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். சிரித்து பேசி தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ்விக்கணும். அப்படி இல்லாதவனுக்கு ராத்திரியும் பகலும் ஒன்று தான். அதாவது பகலும் இருட்டு மாதிரிதாங்கிறாரு. ஏன்னா இருட்டில் வெளிச்சம் தெரியாது. அது மாதிரி இவனுக்கு எந்த விதமான ஒரு பிறரையும் மகிழ்விக்க மாட்டான், தானும் மகிழ மாட்டான். அதனால் சொல்கிறாரு, உலகத்தாருடன் சிரித்து மகிழ்ந்து கலந்து பழக மாட்டாதார்க்கு மிக பெரிதாகி உலகம் ஒளிமிக்க பகற்பொழுதிலும் இருள் சூழ்ந்தலாய் காணப்படும். எல்லாரோடும் கலந்தறிய பெறாமையின் பண்பு இல்லார்க்கு உலகியல் தெரியாது என்பார். உலகம் இருளின்கட்பட்டது என்பார் என்றார் பரிமேலழகர். பாழ்பட்டன்று இருள் என்று பாடமோதி இருள் நீங்கிற்றன்று என்று உரைப்பார் முடர். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமையால் தெரிந்தற்று. இந்த குறள் என்ன சொல்கிறாரு? பண்பில்லாதவன்ட்ட செல்வம் இருந்ததுன்னா அது எப்படி என்றால், ஒரு பாலை கொண்டு போய் அழுக்கான பாத்திரத்தில் வச்சா அந்த பால் கெட்டுடும். அது மாதிரி செல்வம் முன்பு ஒரு தீயவனிடத்திலே போயிருந்தால் அந்த செல்வத்தினாலே பயனில்லை. எப்படி, அதாவது அழுக்கான பாத்திரத்தில் இருக்கிற பால் பயன்படாமல் போகுமோ அது மாதிரி பிறருக்கு உதவாத மனமுடையவரிடத்தில் இருக்க செல்வம் பயன்படாது போகும் என்பதை இந்த குறளில் சொல்கிறாரு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. பண்பில்லாத ஒருவன் பெற்றிருக்கும் பெருஞ்செல்வம் நண்பால் அதனை பெய்து வைத்திருக்கும் பாத்திரத்தின் குற்றத்தால் திரிந்து வீணாவது போல கெட்டுப்போகும். இதை ஒரு அடுத்த அதிகாரக்கு தோற்றுவாய் மாதிரி. அடுத்த அதிகாரம் நன்றியில் செல்வம். இங்கேயும் இதுவும் என்ன சொல்கிறாரு? இதுவும் நன்றியில் செல்வம் தான். அது கடைசிய, அதாவது இந்த பண்புடைமை என்கிற அதிகாரத்தினுடைய கடைசி குறள். அதாவது அடுத்த அதிகாரம் நன்றியில் செல்வம் என்கிற அந்த அதிகாரத்துக்கு இந்த குறள் ஒரு தோற்றுவையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்த அதிகாரம் நன்றியில் செல்வம். நன்றியில் செல்வம்னா நன்மை தராத செல்வம். செல்வத்துக்கு மேலே ஒன்றும் தப்பு இல்லை. அந்த செல்வம் வச்சிருக்கான்ல அவன் மேலே தப்பு. செல்வம் என்ன பண்ணுச்சு? அது ஒன்றும் இல்லை. ஆயினால் அதுதான் சொல்கிறாரு. அகலாவது ஈட்டியார்க்கும் பிறர்க்கும் பயன்படுதல் இல்லாத செல்வத்தினது இயல்பு. உடையானது குற்றம் செல்வத்தின் மேல் ஏற்றப்பட்டது. செல்வத்துடைய பயன் ரெண்டு. ஒன்று ஈதல், இன்னொன்று தீத்தல். அதாவது மற்றவனுடைய துன்பத்தை போக்குவது, தான் அனுபவிப்பது. சில பேர் என்ன மாட்டான், தானும் அனுபவிக்க மாட்டான், மற்றவனுக்கும் கொடுக்க மாட்டான். அதனால் அப்படிப்பட்ட செல்வம் நன்மை தராத செல்வம். அது இருந்தும் பயனில்லை என்பதை இங்கே பேசுகிறார். நன்றியில் செல்வமாவது அறத்தையும் இன்பத்தையும் பயவாத செல்வத்தின் இயல்பு கூறுதல். இது
பண்பில்லாதார்க்கு உளவாய் ஒன்றாகலின் அதன் பின் கூறப்பட்டது. பண்பில்லாதவன் தான் இப்படி செல்வத்தை அதனுடைய பயனை அனுபவிக்க மாட்டான். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அகுது உண்ணான் செத்தான் செயக்கிடந்தது. வைத்தான் சேமித்து வச்சிருக்கிறான் நிறைய பொருளை, அது தான் அனுபவிக்க மாட்டான். அவன் இறந்து விட்ட பிறகு அந்த செல்வத்தினாலே எந்த பயனும் இல்லை. அவனும் துய்க்கலை, பிறருக்கும் கொடுக்கலை. ஆகையினால அதான் சொல்கிறாரு, தன் இல்லம் முழுவதும் பெரும்பெல்வ செல்வத்தை குவித்து வைத்தவன் கருமித்தனத்தால், கருமித்தனம் கஞ்சத்தனம்னு சொல்கிறோம், உலோபின்னு சொல்லுவான். கருமிக்கு இன்னொரு சொல்லு உலோபி. கருமித்தனத்தால் அதனை அனுபவியாது, அதாவது தான் உண்ணானால் அதை அனுபவியாது செத்துப்போவானாகில் அவன் அந்த பொருளை கொண்டு செய்ய முடிந்தது ஒன்றுமில்லை. அந்த பொருளை வந்து இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பயனும் இல்லைங்கிறாரு. வைத்தான் முற்றச்சம், அதாவது உண்ணுதல்னா ஐம்பொறிகளானும் நுகர்தல், சாப்பிட முடியாது எல்லாத்தையும், ஐம்பொறிகளானும் நுகர்தல். பெரும்பொருளை வைத்தான் ஒருவன் அதனை உண்ணாது செத்த வழி அதன்கண் அவனால் செய்ய கிடந்தோர் உரிமையில்லையாகலான். வையாது பெற்ற பொழுதே நுகர்க என்று உரைப்பினும் அமையும். பணம் சொத்து பணம் வந்தால் அனுபவி, பிறக்கும் கொடு. இதனால் ஈட்டியானுக்கு பயனின்மை கூறப்பட்டது. முதல்ல இந்த குரலை சொல்ற ஈட்டியான் முதல்ல இவனுக்கே பயன்படலை, அப்புறம்லாம் மற்றவனுக்கு. அப்படி இவனுக்கே பயன்படாமல் போயிட்டு செத்து போயிட்டான்னா அந்த செல்வத்தால் கஷ்டப்பட்டு சேர்த்து பெரும்பாடுபட்டு உழைத்து சேர்த்துருக்கிறான், ஆனால் அனுபவிக்கலை, செத்து போயிட்டான். அப்படி என்ன அர்த்தம்? இவனுக்கும் பயன்படவில்லை என்ற அர்த்தம். அடுத்ததில் 2வது குறளில் பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருளானாம் பணம் இருந்தால் எல்லாம் சாதிச்சிடலான்னு வச்சுக்கிட்டு பிறத்து கொடுக்காம இவரும் என்று சொல்கிறாரு. இவரும் என்றால் மிகுந்த பற்று வைக்கிறது. பொருட்செல்வம் மிகுந்தால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று எண்ணி அதனை ஈயாமல் அதில் மிகுந்த பற்று வைக்கும் மயக்கத்தால் பிறவி என்னும் பழி உண்டாகும். மறுநானா மானாப்பிறப்பு. மானாப்பிறப்புன்னா கேவலமான பிறப்படைவானா. என்ன மாதிரி பிறப்புன்னா சிறப்பில் சிதடும், மறுபிறவியில் குருடனா பிறப்பான். உறுப்பில் பிண்டமும், உறுப்பில்லாத பிண்டமாக பிறப்பான். கூனும் குரலும், கூனாக இருப்பான், குரல் வடிவத்தில் இருப்பான். ஊமும் செவிடும் மாவும் மருளும் என்னும் என்பேர் எச்சமும், 8 வகையான பிறப்பு. அலியுமாம் என தேவனையப்பாவானர் கூறுறாரு. 8ஓட சேர்த்து அலியை பிறப்புன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட இதான் மானா பிறப்பு, கேவலமான பிறப்பு. யாருக்கு? பிறர் கொடுக்காமல் சேர்த்து வைக்கிறான்ல அவன் மறுபிறவியில் அவன் மீண்டும் பிறக்கிற போது மனித பிறப்பை நல்ல பிறப்பு பிறக்க மாட்டான், குறைவுடைய பிறப்பில் பிறப்பாங்கிறது தான் மானா பிறப்பு. ஈட்டம் இவரி இசை வேண்ட ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை. ஈட்டம்னா ஈட்டுதல், அதாவது பொருளை ஈட்டுவதிலே மிகுந்த பற்று வைத்து. இசை வேண்ட ஆடவர் புகழை விரும்பாத மக்கள். புகழ் எப்படி கிடைக்கும்னா ஈதலினாலே கிடைக்கும். அப்படி பிறருக்கு ஈந்து புகழை பெற விரும்பாதவர்கள். இதான் சொல்லுவார், ஈதல் இசைப்பட வாழ்தல். ஈட்டம் இவரி இசை வேண்ட ஆடவர், அவங்க பிறக்கிறதே இந்த பூமிக்கு பாரம்ன்றாரு. தோற்றம் நிலக்கு பொறை, இந்த அவருடைய பிறப்பு இந்த பூமிக்கு பாரம். பொருளை ஈட்டுவதிலே மிகுந்த பற்று வைத்து பிறர்க்கு ஈந்து புகழை பெற விரும்பாத மக்கள் மண்ணில் பிறத்தல்
இம்மண்ணிற்கு பாரமாம். இசை இருமைக்கும் உறுதியாய அறமாகலின், இசைனா புகழ், இருமைன்னா இம்மை மறுமை, ஈகையால் அதனையே வேண்டல் செய்யாது ஈட்டல் துன்பத்தையும் காத்தல் துன்பத்தையும் வேண்டிய அறிவின்மை பற்றி நிலைக்கு பொறை என்றார். அறிவில்லை அதெல்லாம். அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறான், அதை பெருத்து கொடுக்கணும்னு நினைக்கல. அதனால் ஒரு அறிவின்மை. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தால் என்ன, அப்படி அவன் இருப்பானே ஆனால் இந்த பூமிக்கு பாரம்ங்கிறார். பிறப்பு என்பது அதற்குரிய பிறப்பினை அடுத்ததில் சொல்கிறாரு. எச்சம் என்று என்னென்னுங்கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன், அதாவது பிறரால் விரும்பப்படாதவன் இந்த உலகத்திலே அவன் விட்டு செல்வதுதான் என்னங்கிறாரு. ஓகே, அவன் பிறந்தா என்ன, வாழ்ந்து என்ன, இவனுக்கு பிறகு என்னத்தை விட்டுட்டு போகிறான் இவங்கிறாரு. பிறர்க்கு உதவியாக வாழாது பிறரால் விரும்பப்படாதவன் தான் இறந்த பிறகு எஞ்சி நிற்பது என்று எதனை எண்ணுவானோ, நமக்கு அப்புறம் என்ன இருக்க போகுதுன்னாலாம். ஈண்டு ஒழிந்து நிற்கும் புகழ் ஈவான் மேலன்றி நில்லாமையின் அவனுக்கு அதனோடு யாதும் இயல்பு இல்லை என்பார். என்னென்னும் கொல்லோ என்றார். ஓகாரமசை இங்கனம் யாவராலும் யாது ஒன்றும் நச்சப்படாதவனத்து குலமும் உருவும் குணமும் ஒழுக்கமும் புதல்வரும் பொருளும் பூமியும் என்னும் எவ்வெச்சமும் இவனிடத்து இவையெல்லாம் உளவேனும் ஒன்று உளதென்று கருதார் உலகத்தார் ஒரு பயன் இல்லாமையினால் என்றவாறு. எல்லாம் இருக்காங்க, எல்லாம் இருக்குது, ஆனால் புகழ் என்கிற ஒன்று இல்லை. அதனால் இவன் பிறப்பினாலே ஒரு பயணமில்லை என்று உலகத்தார் எண்ணுவார்கள் என்கிறார். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோண்டி உண்டாயினுமில். கொடுக்கவும் மாட்டான், தூய்க்கவும் மாட்டான், ரெண்டும் இல்லைன்னா கோடிக்கணக்காக இருந்தாலும் ஒரு பயனும் இல்லைங்கிறாரு. பிறர்க்கு கொடுத்து உதவுவதும் தான் துய்ப்பதும் இல்லாதவர்க்கு பல கோடி செல்வம் உண்டானாலும் அதனால் பயனேதும் இல்லை. இன்பத்தினும் அறம் சிறந்தமையின் கொடுத்தல் தொழில் முற்கூறப்பட்டது. முதல்ல கொடுத்துக்கிறாரு, அப்புறம் துய்க்கிறாரு. ஏன்னா துய்த்தல் என்பது இன்பம், கொடுத்தல் என்பது அறம். அறத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் திருவள்ளுவர். அடுக்கிய கோடி என்றது ஈண்டு எண்ணப்படும் பொருள் மேல் நின்றது. ஒன்றுமில்லார் போல பயன் இரண்டும் இழத்தலின் இல் என்றார். ஒன்றும் கிடையாது. ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவான் தக்கார்கொன்று ஈதல் இயல்பிலாதான். தானும் அணிவிக்காம உரியவர்களுக்கு எதையும் கொடுக்காம சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறவன் அந்த செல்வமே அவனுக்கு துன்பம் என்று பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? தானும் அனுபவிக்காமல் தக்கவர்க்கு ஒன்று கொடுத்து உதவும் இயல்பும் இல்லாமல் வாழும் ஒருவன் பெற்றுள்ள பெருஞ்செல்வம் அவனுக்கு துன்பமாகும். ஏன் துன்பம்னா, பணக்காரர் இருக்கான், சேர்த்து வச்சிருக்கிறான், திருடன் கொண்டு போகலாம், ஐயோ திருடன் கொண்டு போயிடுவான்னு பயப்படுறான். அப்புறம் என்ன பயப்படுறான்? வருமான வரிக்காரன் வந்துடுவான்னு பயப்படுறான். இது மாதிரி அஞ்சி வாழ்கிறான். அதனால் அவனுக்கு அந்த செல்வம் மகிழ்ச்சியை தரல, துன்பத்தையே தருகிறது. அதான் சொல்கிறாரு. ஈதல் இயல்பு இல்லாததனால் பெருஞ்செல்வம் அவனுக்கு ஈட்டல் காத்தல் முதலியவற்றால் துன்பமேயாம். அடுத்த குறள் சொல்கிறாரு. அற்றார்க்கொன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றாள் தமிழ் மூத்தற்று. ஒருத்தனுக்கு ஒன்றுமே கொடுக்காம செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிறான். அந்த செல்வம் பயன்படலை, இவனும் பயன்படுத்தலை, பிறரும் பயன்படுத்த மாதிரி கொடுக்கலை. அந்த செல்வம் எப்படி அதுக்கு உறவுமை சொல்கிறாரு. மிக நலம் பெற்றாள், அழகு குணமெல்லாம் இருக்கிற ஒரு பெண்ணு தனியாகவே இருந்து மூப்பு இதனால் எப்படியோ அது மாதிரிங்கிறாரு. அந்த பெண் உரிய காலத்திலே பிற ஒரு ஆடவனை மணந்து
பிறர் அவனுக்கும் இன்பம் கொடுத்து தானும் இன்பம் துய்த்து மக்களை பெற்று உயர்வாக வாழ வேண்டியவள். அப்படி இல்லாமல் தனியாகவே இருந்து அவள் இறந்துபட்டால் எப்படி அதனாலே யாருக்கும் என்ன பயனும் இல்லையோ அது மாதிரி இந்த செல்வத்தினாலே யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்று பேசுகிறார். பொருளில்லாத வறியவர்க்கொன்று கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் மிகுந்த அழகு பெற்றவள் தனியாகவே வாழ்ந்து முதுமை அடைந்தார் போன்றது. நலம் வடிவின்கண் நன்மையும் குணத்தின் நன்மையும் மிக நலம் பெற்றார். நலம்னா அழகும் இருக்கு, குணமும் இருக்கு. குணத்திலேயும் சிறந்தவள், அழகினேலையும் சிறந்தவள்ங்க சொல்றாரு. இரண்டும் ஒருங்கு பெறுதல் அரிதாதலின் பெற்றாள் என்றார். கொடுப்பாரும் கொடுனனுமே என்றி தானும் பயனிழந்து கழிந்த குமரியோடு உமை கூறினமையின் தானும் ஏற்பானுமே என்றி செல்வமும் பயனிழந்து கழியும் என்பதாயிற்று. எப்படி அந்த பெண்ணை ஒருவன் அடைந்து அந்த இன்பத்தை தூக்க முடியவில்லையோ அது மாதிரி இந்த செல்வமானது பிறவனை சேர்ந்து அவனுக்கு அந்த செல்வம் இன்பத்தை தரவில்லை. ஆகையினால அந்த பெண்ணுக்கு எப்படி தனியாக வாழ்ந்து அழகான ஒரு பெண் குணவதியாக இருக்கிறவள் தனியாகவே வாழ்ந்து மூப்படைந்து வீணாகப் போகிறாளோ அது மாதிரி பிறருக்கு பயன்படாமல் ஒரு இடத்தில் இருக்கிற செல்வம் வீணாகப் போகிறது என்று பேசுகிறார். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறராலை விரும்பப்படாதவனுடைய செல்வம். அங்கே சொன்னார் பயன்மரம் உண்டூர் பழுத்தற்றார் செல்வம் நயனுடையான் கட்படின்னு அங்கே பேசினார். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு, எதிர்மறையாக பிறரால் விரும்பப்படாதவருடைய செல்வம் எப்படின்னா நடுவூருள் நச்சு மரம், நடுவூரில் ஒரு விஷமரம் பொறுத்த மாதிரிங்கிறாரு. அதாவது நச்சு மரம்னா யாரும் நாடமாட்டாங்க. அது மாதிரி இந்த கொடுக்காதவனை குணமில்லாதவனை யாரும் நாடமாட்டாங்க. நச்சு மரத்தில் பழம் இருந்தால் யாரும் போய் அதை சாப்பிட மாட்டாங்க. அப்படி தெரியாமல் யாராவது சாப்பிட்டா அது நச்சு மரமாகினாலே அந்த பழம் இவரை கொல்லும். அது மாதிரி எவனாவது போய் இந்த கொடுக்காதவனிடத்தில் போய் பணம் எதுவும் பெற்றுவிட்டானா அவன் வட்டி மேலே வட்டி போட்டு இவனை சிக்காரி பண்ணிடுவான். ஆகையினால அவனை நச்சு மரத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூர் நச்சு மரம் பழுத்தற்று. பிறர்க்கு உதவாத காரணத்தால் பிறரால் விரும்பப்படாதவன் பெற்றிருக்கும் செல்வம் ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தாற் போன்றது. இது நச்சு மரப்பழம் தமது ஆசையாலே தின்பார் உண்டாயின் அவரை கொல்லும் என்றது. சாப்பிட்டானா திந்துடுவான். அது மாதிரி இவன்கிட்ட யாராவது போய் பணம் வாங்கிட்டானா தொலைச்சான். அது மாதிரி சொல்கிறாரு. அன்பொறி தற்சற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். அன்பு இல்லாமல் தன்னையும் வருத்தி கொண்டு அறத்தை பற்றி கவலைப்படாமல் சம்பாதித்த செல்வம் இருக்கிறதே அந்த செல்வத்தை மற்றவர்கள் கொள்வார்கள் என்று பேசுகிறாரு. ஒன்று அரசாங்கம் எடுத்துக்கும் அல்லது யாராவது சம்பந்தம் இல்லாதவன் அனுபவிப்பான். அது சொல்கிறாரு. வருத்தி கொண்டு அறத்தையும் போற்றாமல் சேமித்து வைத்த பெரும்பொருளை பெற்று நுகர்பவர் மற்றவரே. பயனால் அறமும் இன்பமும் செய்து கொள்ளாதானுக்கு பொருளால் உள்ளது ஈட்டல் துன்பமே என்பது தோன்ற ஈட்டிய என்றும் அவன் வழியிலுள்ளோர்க்கும் உதவாது என்பது தோன்ற அவன் சந்ததிக்கும் பயன்படாது. ஏன்னா சந்ததியே சந்தி இல்லாமல் போயிடும். அதனால் உதவாது என்பது தோன்ற பிறர் என்றும் கூறினார். சம்பந்தம் தான் அனுபவிப்பான். சில பேர் யாராவது ஒருத்தனை சம்பந்தம் இல்லாத குழந்தையெல்லாம் ஸ்வீகாரம் எடுத்திருப்பான். அவன் அனுபவிப்பான். அவனுக்கு எந்த தொடர்புமே இருக்காது. அது மாதிரி பேசுகிறார். சீருடை செல்வர் சிறுதுணி மாறி வரங்கூர்ந்து அடையதுடைத்து. செல்வருக்கும் சமைத்த வறுமை வரும். ஆனால் அந்த வறுமை நிலையானதல்ல. மழை பெய்யாமல் இருக்குன்னா அது நிலை எப்போவுமே பெய்யாமல் இருக்கும்னு அல்ல, திரும்ப மழை பெய்யும். அது மாதிரி இந்த செல்வன் என்னாவான், இந்த வறியவனானவன் திரும்ப செல்வந்தனாவான். திரும்ப செல்வந்தனாகி பிறருக்கு கொடுப்பான். ஆகையினால எப்படி அந்த மழை பெய்யாமல் இருந்ததோ அது மாதிரி இந்த இவனுடைய வறுமை போய்விடும் என்று கருத்து சொல்கிறாரு.
சிறப்புடைய செல்வர் அடைந்த சிறிய வறுமை மேகம் மழையை பெய்யாமல் வறண்டு போன தன்மையுடையது. துணி என்றால் வறுமை. யாவர்க்கும் பயன்பட்டார் அதனால் வறியவராய வழியும் வறுமை கடிதின் நீங்குதலின் பின்பும் செல்வராய் பயன்படுவர் என்பது உமையால் பெறப்பட்டது. திரும்பவும் படம் அதாவது வறுமை இடைப்பட்ட ஒரு குறுகிய காலம்தான் வறுமை. வீண்டு செல்வந்தனாகி பிறருக்கு பயன்படுவான். அவன் நிலை எப்போவுமே வறுமையில் இருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் உபகாரி, அவன் பிறருக்கு உதவியவன். அவனுடைய வறுமை என்பது ஒரு குறுகிய காலம்தான் இருக்கும். அதனால் அவன் மீண்டும் செல்வந்தனாவான், மீண்டும் பிறருக்கு உதவுவான் என்பதை சொல்கிறாரு. எப்படி மழை இல்லாமல் இருந்தால் மீண்டும் மேகம் கூடி மழை பெய்யும், அது மாதிரி இவன். படவே நன்றி இல்லாத செல்வம் எங்கான்றும் பயன்படாது என்பதாயிற்று. இந்த செல்வம் நல்ல செல்வம் பயன்படும். நன்றி இல்லாத செல்வம்னு என்ன அர்த்தம்? நல்ல வழியிலே பயன்படாத செல்வம். செல்வம் நல்ல வழியிலே பயன்படுவதில்லை. அந்த செல்வத்தை வைத்திருக்கிறவன் அதை நல்ல வழியிலே பயன்படுத்தவில்லை என்பதைத்தான் சொல்கிறார். ஆகையினால இந்த அதிகாரம் நன்றியில் செல்வம். செல்வம் என்பது துய்ப்பதற்கும் பிறர்க்கு இதற்கும் தான். அப்படி இல்லாத செல்வம் பயனற்ற செல்வம் என்பதை சொல்லி அந்த எல்லோரும் சமுதாயத்திலே மக்களெல்லாம் அந்த செல்வத்தை தாம் பெற்றிருக்கிற செல்வத்தை தூய்க்க வேண்டும், பிறருக்கும் கொடுத்து வாழ வேண்டும் என்கிற கருத்தை வள்ளுவப் பேராசான் வலியுறுத்துகிறார். ஆகையினாலே இந்த பண்புடைமை என்ற அதிகாரத்தையும் இந்த அதாவது நன்றியில் செல்வம் என்ற அதிகாரத்தையும் இப்போது நாம் நிறைவு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.